ஓம் சாந்தி. நாம பிரகாஷ்மணி தாதி அவர்களோடு கூட இருந்த மற்ற தாதிகள் தீதிகள் அவர்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம குல்ஜார் தாதி அவர்களுடைய அனுபவத்தை பார்த்தோம், ஜானகி தாதி அவர்களுடைய அனுபவத்தை பார்த்தோம். இப்போ நம்ம தாதி ரத்தன் மோகனிஜி அவர்களுடைய அனுபவத்தை பார்க்கலாம். தாதி ரத்தன் மோகனிஜி இப்போ கரண்ட்லி நம்முடைய எக்யத்தோட சீஃபாக இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ நம்மோடு இருக்கக்கூடிய ஒரே தாதி அவங்க தான். அவங்களுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். தாதி சொல்றாங்க, எப்போ யஜ்யம் ஆரம்பமானதோ அப்போ இருந்து அவங்க பிரகாஷ்மணி தாதியோட இருக்காங்களாமா. ஓம் மண்டலி ஹைதராபாத் சிந்தில் ஆரம்பமான சமயத்திலேயே பிரகாஷ்மணி தாதி யஜ்யத்தில் இருக்காங்களாமா. ரத்தன் மோகனி தாதி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. ரத்தன் மோகனி தாதி சொல்கிறாங்க, பாபா எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு பிரகாஷ்மணி தாதி கிட்ட தான் கொடுப்பாங்களாமா. அப்போது பிரம்ம பாபா தாதி கிட்ட கொடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குமாரிகள் எல்லாத்தையும் தாதி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருந்தாராமா. அந்த டைமில் லட்சு தாதி, இஷு தாதி, அதுக்கப்புறம் குல்ஜார் தாதி, இவங்க எல்லாருமே ஓம் நிவாஷ் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. பிரகாஷ்மணி தாதி தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. குல்ஜார் தாதிக்கு அப்போ 9 வயசு இருக்கும். பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களோட சின்ன சின்ன வயசு. ஆரம்ப காலத்தில் தாதியோட ரோல் எப்படி இருந்ததுன்னா, பிரம்ம பாபாவிற்கு யஜ்யத்தில் என்னென்ன சேவைகள் இருக்கோ அனைத்துலேயும் தாதி உதவியாளராக இருந்தாங்களாம். பாபா எப்பவும் பொறுப்பை தாதி கிட்ட கொடுத்துட்டு தாதியை தான் ட்ரெயின் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் தாதி மற்றவங்களை பார்த்துக்கொள்வார்களாமா. தாதி பிரம்ம பாபாவோட நெருக்கத்தில் இருந்து அனைத்து சேவைகளும் செய்வதனாலேயே தாதியினுடைய செயல்கள் அனைத்தும் பிரம்ம பாபாவின் செயல்கள் போலவே இருக்குமாமா. தாதி ஆரம்ப காலத்திலேயே அனைத்து விஷயங்களையும் ரொம்ப வேகமாக கற்றுக்கிட்டாங்களாமா. யஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் விஷயங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி பேசுறது, எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தாதி சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்களாம். பிரம்மபாபாவுக்கு எப்படி இந்த ஒரு உணர்வு நேச்சுரலாகவே இருந்தது. இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள், இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு பிரம்மபாபா எந்த ஒரு உணர்வில் இருந்தாரோ அதே மாதிரியான உணர்வில் தான் தாதி இருந்தாங்களாமா. தாதி யாரை பார்த்தாலும் இவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்களாம். தாதி அடிக்கடி சொல்லுவாங்களாமா, பாபாவினுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அப்படின்னு. இதன் மூலமா தாதிக்கு நேச்சுரலாகவே எந்த ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா, இவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள் அப்படிங்கிற உணர்வு இருந்ததாம்மா. ஆட்டோமேட்டிக்காக தாதியோட கான்டாக்டில் யார் யார் வராங்களோ அவர்கள் அனைவரும் எப்படி யோசிப்பாங்களாமா, இவங்க என்னுடைய தாதி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாம். மதுபனில் எல்லாருடைய வாயிலையும் எந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னா, தாதி என்னுடைய தாதி, தாதி எங்களுடைய தாதி, இப்படி தான் சொல்லுவாங்களாம். எப்போ சேவை ஆரம்பமானதோ பாபா தாதியை தான் சேவை ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாராமா. தாதியும் எங்கெங்கெல்லாம் இருந்து சேவைக்கான இன்விடேஷன்ஸ் வருதோ, பாபா எங்கெங்கெல்லாம் சேவைக்காக போக சொல்கிறாரோ தாதி அங்கங்கெல்லாம் போய் சேவை செய்தார்களாம். நம்மளுடைய சேவைக்கான முதல் இன்விடேஷன் ஜப்பான்ல இருந்து வந்தது. தாதி அந்த சேவையை எடுத்து செய்தார்களாமா. அந்த டைமில் தாதியோட பார்ட் எப்படி இருந்ததாமா, பிரம்ம பாபாவினுடைய பார்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தாதி இதுவும் இருந்ததாமா. பிரம்ம பாபா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக பாலனை பண்ணார். ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் கேட்டார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அட்டென்ஷன் கொடுத்தார். தாதியும் அதே போல் செய்தார்களாமா. அந்த டைமில் மதுபனுக்கு யாரெல்லாம் பாபாவை பார்க்க வராங்களோ அவர்களை பார்த்துக்கக்கூடிய டியூட்டியை தாதி தான் பண்ணாங்களாமா. அந்த டைமில் யாராவது மதுபன் வராங்க அப்படின்னா நைட் அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது பாபா தாதியையும் ரத்தன் மோகனி தாதியையும், அதாவது பிரகாஷ்மணி தாதியையும் ரத்தன் மோகனி தாதியும் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி அனுப்பிச்சு வைப்பாராமா. எல்லாரும் கம்ஃபர்டபுளாக தூங்குறாங்களா, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வர சொல்லி பிரம்ம பாபா இவர்களை அனுப்பிச்சு வைப்பாராமா. அவர்களும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பார்த்தார்கள் அப்படிங்கிறத பாபா கிட்ட சொல்லவும் செய்வாங்களாம். பிரம்ம பாபாவிற்கு பின்பு தாதியும் இதே மாதிரி செய்தாங்களாமா. பாபா எவ்வாறு பாலனை செய்தாரோ அதை பார்த்து பாபாவினுடைய குவாலிட்டிஸை தனக்குள்ளேயும் கொண்டு தாதியும் அதே போல் பாலனை செய்தார்களாம். பாபாவுக்கு எவ்வாறு ஒரு பரந்த மனம் இருந்ததோ அதே போல தாதிக்கும் ஒரு பரந்த மனம் இருந்ததாம். தாதியோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாராவது தாதி கிட்ட தாதி எனக்கு இது வேணும் அப்படின்னு வாயை திறந்து கேட்பதற்கு முன்பு தாதி அதை கொடுத்துருவாங்களாமா. தாதி எப்போவுமே எப்படி யோசிப்பாங்களாமா, யாராவது பாபா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவர்கள் பாபாவினுடைய குழந்தைகள். பாபாவினுடைய குழந்தைகள் அப்படின்னா இந்த இடம் அவர்களுடைய வீடு. அவர்களுக்கு வீட்டில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தாதி யோசிப்பாங்களாமா.
உதாரணத்திற்கு இப்போ ஏதாவது ஒரு பணக்காரரு பாபா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா தாதி என்ன யோசிப்பாங்களாமா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதனங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அனைத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தாதி யோசிப்பாங்களாமா. தாதி இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்தாங்களாமா. வெளியிருந்து வர்றவங்க இங்க மதுபன் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து அவர்களுடைய வீடு, என்னுடைய வீட்டிற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க வந்து உணரணும் அப்படிங்கிறதுல தாதி வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்களாம். பாபா வந்து சொல்லுவாராம்மா தாதி கிட்ட, ஏதாவது ஒரு குழந்தை எங்க பாபா வீட்டிற்கு வந்து மதுவனத்திற்கு வந்து எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து அதனுடைய வீட்டை நினைவு செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களுடைய லௌகீக வீட்டை வந்து நினைவு செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த குழந்தைக்கு என்னென்ன சாதனங்கள் வந்து கொடுக்கணுமோ அனைத்து சாதனங்களையும் இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். இல்லாவிட்டால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இங்கே வர்றது சிவபாபாவை நினைக்கிறதுக்காக. ஸோ அதனால அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்கணும். அதன் மூலம் அவர்களுக்கு வீடு நினைவு வரக்கூடாது, சிவபாபா மட்டும்தான் நினைவு வரணும் அப்படின்னு பாபா சொல்லுவாராம். ஸோ அதனால தாதி மதுபனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கெஸ்ட்டையும் வந்து பார்த்து கொள்வதில் நிறைய அட்டென்ஷன் வந்து கொடுப்பாங்களாமா. ஆரம்பத்திலிருந்து தாதியோட ரோல் வந்து எப்படி இருந்ததுனாமா, பாபா கூட இருக்கணும், பாபாவிற்கு யஜ்யத்தில் என்னென்ன சேவைகள் வந்து செய்ய வேண்டியது இருக்கோ அனைத்தும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தாதியோட பாட்டாக இருந்ததாமா. ரத்தன் மோகினி தாதியோட பாட்டு இப்போ எப்படி இருந்ததாமா, பிரகாஷ்மணி தாதிக்கு சேவையில் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது பாட்டு தான் ரத்தன் மோகினி தாதிக்கு இருந்ததாமா. மம்மாவும் அந்த சமயத்தில் வந்து பாபாவோட தான் இருந்தாங்க. ஆனால் வெளி சேவைகளுக்கு வந்து மம்மா வந்து கம்மியாக தான் போனாங்களாமா. ஏன்னா மம்மாவுக்கு இங்கே யஜ்யத்திலேயே வந்து செய்யக்கூடிய சேவைகள் வந்து ஜாஸ்தி இருக்குமாமா. அதனால ஃபீல்டில் ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னா பாபா வந்து பிரகாஷ்மணி தாதியை தான் வந்து வெளியே அனுப்பிச்சு வைப்பாராமா. ரத்தன் மோகினி தாதி சொல்றாங்க, பிரகாஷ்மணி தாதியை ஆரம்பத்திலிருந்து பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தாதி கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரகாஷ்மணி தாதியோட பியூரிட்டி, தூய்மை. அந்த அளவுக்கு தாதி வந்து பியூரா இருப்பாங்களாமா. தாதியோட முகத்திலேயே அந்த ஒரு பியூரிட்டி வந்து தனியா தெரியுமாமா. தாதி ஒருபோதும் எந்த ஒரு மனிதர் மீதும் ஒரு சின்ன அட்ராக்ஷன் கூட தாதிக்கு வந்து வந்தது கிடையாது. எந்த ஒரு பொருள் மீதும் எந்த ஒரு தேகதாரி மீதும் ஒரு சின்ன அட்ராக்ஷன் கூட தாதிக்கு வந்து வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு தாதியுடைய பியூரிட்டியோட லெவல் இருந்தது அப்படிங்கிறத ரத்தன் மோகினி தாதி வந்து சொல்றாங்க. தாதி வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாமா, எங்க வந்து பியூரிட்டி இருக்கோ, எங்க வந்து தூய்மை இருக்கோ அங்க அனைத்து குணங்களும் இருக்கும், அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்கும் அப்படிங்கிறத தாதி வந்து சொல்லுவாங்களாம். கடைசியாக ரத்தன் மோகினி தாதி சொல்கிறாங்க, பிரகாஷ்மணி தாதி கூடயே இருந்ததுனால தாதி கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து பிரகாஷ்மணி தாதியிடம் இருந்து ரத்தன் மோகினி தாதி அவர்களுடைய அனுபவம். இந்த இடத்துல தாதியுடைய அனுபவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கலாம், நாம் என்ன லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். முதலாவதாக தாதிக்கு எந்த ஒரு பாவனை இருந்தது, தாதிக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தது, தாதி எப்படி நினச்சாங்க, அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், எல்லாருமே வந்து பாபாவின் குழந்தைகள் அப்படின்னா இது வந்து என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது தாதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதே அளவிற்கான உணர்வு நமக்கும் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். யாரை பார்த்தாலும் இவர்கள் வந்து பாபாவின் குழந்தைகள், இவர்கள் வந்து என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் வந்து பார்க்கிறேனா அப்படிங்கிறத நாம் நம்மளையே செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது, தாதியோட பியூரிட்டி. தாதி வந்து அந்த அளவிற்கு தூய்மையாக இருந்தாங்க. தாதிக்கு யார் மேலேயும் எந்த பொருள் மீதையும் எந்த ஒரு அட்ராக்ஷனுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் நம்மளே செக் பண்ணிக்கலாம், எனக்கு ஏதாவது தேகதாரிகள் மீதோ மனிதர்கள் மீதோ ஏதாவது அட்ராக்ஷன் இருக்கா, நான் யார் பக்கமாவது ஈர்க்கப்படுகிறேனா, யாராவதுடைய விசேஷத்தாவை பார்த்தோ அவர்களுடைய குணங்களை பார்த்தோ நான் வந்து ஈர்க்கப்படுகிறேனா அப்படின்னு நாம் நம்மளையே செக் பண்ணிக்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.